ஹாய் ஒருவன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, என்னோடய முந்தைய பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து இனி வர்ற பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த பதிவுக்குள்ளே உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். இந்த பதிவில் எதை பற்றி பதிவிடலாம் அப்படின்ட்டுருக்கேன்னா, சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா மதுரை மக்களுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான மாதமாக கருதப்படும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதுரையில் அதாவது 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம். அதில் ஒரு மிக பிரபலமான மிக மகத்துவம் வாய்ந்த ஒரு வைபவமாக இருக்கிறது என்னென்னா, அழகர் ஆற்றுல இறங்குறது தான். அந்த அழகர் ஆற்றுல இறங்குற அழகை பார்க்கவே நமக்கு அதாவது கோடி கண்கள் இல்லை, இன்னும் கோடி கண்கள் கடன் வாங்கி பார்த்தாலும் அந்த அழகுங்கிறது நிச்சயம் அதாவது ஒரு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத விஷயம். அப்படிப்பட்ட அழகர் ஏன் ஆற்றுல இறங்குறாரு, அதன் பின்னணி என்ன, அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பதிய வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். சரி வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மதுரைக்கு வடக்கே பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை கம்பீரமாக காட்சி தருது. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காளை வடிவில் இருக்கிறதால இந்த மலைக்கு விருஷ பாதிரி என்ற ஒரு பெயரும் உண்டு. அதாவது தன்மேல் ஏவி விடப்பட்ட சாபத்தை விமோச்சனம் கேட்டு யமதர்மன் இந்த மலைக்கு பெருமாளை வேண்டியிருந்தான். தவத்தை மெச்சி பெருமாள் யமதர்மனுக்கு அதாவது சாப விமோச்சனம் தந்தபோது, இதே போல் இங்கே தங்கியிருக்கிற பூலோகவாசிகளுக்கும் நீங்கள் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று யமதர்மன் கேட்டுக்கொண்ட காரணத்துக்காகவே இந்த மலையில் பெருமாள் குடிகொண்டதாக ஒரு புராணம் சொல்கிறாங்க. எங்குமே இல்லாத சிறப்பாக இந்த கள்ளழகர் அவதாரம் எடுத்து எழுந்து அருளியிருக்கும் சுந்தரராஜ பெருமாள் சங்கு, சக்கரம், வில்லு, வாள், கதை என பஞ்ச ஆயுதங்களுடன் நமக்கு காட்சி அளிக்கிறார். அது மட்டும் இல்லை, இங்கே மட்டும்தான் பெருமாளின் கையில் உள்ள சக்கரம் புறப்பட தயாராக இருக்கிறது. அதாவது பக்தர்களிடமிருந்து அதாவது ஒரு அபய குரல் வந்தால், அதாவது கண் நேரமும் தாமதிக்காமல் துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக சக்கரத்தை பிரயோக நிலையிலேயே வச்சிருக்கார் பெருமாள். மூலவருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அடுத்து முக்கியமானவர் சோலை மலைக்கு அரசராக விளங்கும் உற்சவர் தான். அதாவது அபரஞ்சி என்ற அரிய வகை அதாவது தங்கத்தாலான சோலை மலைக்கரசர். அபரஞ்சி என்பது தேவலோக தங்கம் என்பதால் இந்த பெருமாளையும் தேவலோக பெருமாளாக பூஜிக்கிறாங்க. உலகத்திலேயே அபரஞ்சி தங்கத்திலான பெருமாள் சிலைகள் 2 இடங்களில் தான் இருக்குது. ஒன்று அழகர் கோயில், இன்னொன்று பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப சாமி கோயில். அழகர் ஆற்றுல இறங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுதபஸ்னு ஒரு முனிவர் இருந்தார். நூபர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தார். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களுடன் அந்த வழியாக வந்தார். பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருந்ததால் ஆத்திரமடைஞ்ச துர்வாசர் என்ன பண்ணுறார், அதாவது தவளையாக போ என சாபமிடுறாரு. உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோச்சனத்துக்காக வழி கேட்ட போது பார்த்திங்கன்னா வைகையில் நீ தவம் பண்ணி கொண்டிரு, சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கே உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பார்னு சொல்லியிருக்காங்க. துர்வாசர் அதன்படி பார்த்திங்கன்னா வைகை கரையில் பார்த்திங்கன்னா தவம் செய்து பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோச்சனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு போனதாக புராணங்களும் விவரிக்கின்றன. சித்ரா பௌர்ணமிக்கு 4 நாள் முன்னாடி சித்திர திருவிழா தொடங்கி விடுகிறது. முதல் 2 நாட்கள் கோயில்லையே இருப்பார் அழகர். 3ஆம் நாள் மாலை மதுரையை நோக்கி புறப்படுறாரு. ஆரம்ப காலத்தில் கோவிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்காநல்லூர் போய் சேருவார். அங்கு அழகரை குதிரை வாகனத்தில் தூக்கி வச்சு ஆற்றுல இறக்குவாங்க, அலங்காரம் செய்வார்கள். அழகருக்கு அலங்காரம் செய்யும் ஊர் என்பதால் ஊருக்கு பேர் வேறையாக இருந்து அழகருக்கு அலங்காரம் செய்ததால் நாளடைவில் பார்த்திங்கன்னா அலங்காநல்லூர்னு சொல்கிறாங்க. அதாவது அலங்காநல்லூர்லேருந்து தேனூருக்கு வைகை ஆற்றில் இறங்கும் அழகர் அதன் பிறகு வண்டியூருக்கு மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பார்.
கள்ளர் கொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா கூத்தீட்டி, கையில் வளைத்தடி, இடுப்பில் ஜமதாடு என விதவிதமான ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி புறப்படுகிறார் கள்ளழகர். அழகர் மலையிலிருந்து தங்க பல்லக்கில் புறப்பட்டு வரும் அவர் வழிநெடுக பக்தர்களாக ஏற்பாடு செய்யப்பட்ட 500க்கும் மேற்பட்ட மண்டப படிகளில் வந்து ஆசி வழங்கிட்டு 4வது நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு வந்து சேர்றாரு. அதுக்கு முன்னதாகவே மதுரை எல்லையான 3ஆம் மாவடியில் அழகர் மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி ரொம்ப காலகட்டம். 4வது நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் கள்ளழகருக்கு அபிஷேகம் நடக்கும். இந்த அபிஷேகத்துக்கு நூபர கங்கையிலிருந்து தீர்த்த நீர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா தலை சுமையாக வந்து கொண்டு வரப்படுகிறது. அபிஷேகம் முடிஞ்சதும் அழகர் அலங்காரம். ஒரு நம்பிக்கை என்னென்னா, அழகருக்கான ஆடைகள், அதாவது அதே மாதிரி அலங்கார பொருட்கள் எல்லாமே ஒரு பெரிய மரப்பொட்டியில் இருக்கும். இந்த பொட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள் விதவிதமான வண்ணங்களில், அதாவது பட்டுடுப்பு வச்சுருப்பாங்க. கோயிலின் தலைமை பட்டர் வந்து அந்த பொட்டிக்குள்ளே கையை விட்டு ஏதாவது ஒரு புடவையை வந்து எடுப்பார். அவர் கையில் எந்த வண்ண புடவை சிக்குகிறதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படும். அழகர் எந்த வண்ணம் வந்து கட்டி ஆற்றுல இறங்குறாரோ அதற்கேற்பவே அந்த வருஷம் வந்து நல்லதாக கெட்டதாக நடக்குங்கிறத வந்து பக்தர்கள் வந்து நம்பிக்கையோடு பார்க்குறாங்க. இப்போ பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும், சிவப்பு கட்டி வந்தால் அதாவது அந்த வருஷம் வந்து புதிய விளைச்சல் இல்லாமல் இருக்கலாம், நாட்டில் அமைதியும் இருக்காது. வெள்ளை மற்றும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஊதாப்பட்டு கட்டு வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும். மஞ்சள் கட்டி வந்தால் அந்த வருஷத்தில் மங்கள நிகழ்வுகள் நிறைய நடக்கும். இப்படி ஒரு நம்பிக்கை இருப்பதால் ஆற்றுல இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டுடுத்துற வரப்போகிறாருன்னு பக்தர்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. 5ஆம் நாள் பௌர்ணமி அன்னைக்கு அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம். இதற்காக வந்து பார்த்திங்கன்னா தல்லாகுளத்தை விட்டு, அதாவது அழகர் கிளம்பியதும், அதாவது தண்ணி வந்து அதாவது பார்த்திங்கன்னா தண்ணீர் பீச்சும் வைபவங்கிறது தொடங்கும். அந்த காலத்திலேயே அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைத்ததால், அதாவது தூசி கிளம்பாமல் இருப்பதுக்காகவும் வெப்பத்தை தணிப்பதற்காகவும் தண்ணி பீச்சும் வழக்கத்தை வச்சுருந்தாங்க. காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பீச்சுவதுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய வைபவமாக மாறிப்போனது. அழகர் ஆற்றுல இறங்கி வண்டியூர் போய் சேரும் வரைக்கும் இந்த வைபவம் வந்து அதாவது ரொம்ப கோலாகலமாக நடக்கும். ஆற்றுல இறங்கும் அழகரை மதுரையில் உள்ள அதாவது வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பார். ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றி மரியாதை பண்ணி கொள்வாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர். வழிநெடுக பயங்கர வரவேற்பு. 5ஆம் நாள் இரவு வந்து பார்த்திங்கன்னா வண்டியூர் போய் சேருவார் அழகர். 6ஆம் நாள் அதிகாலையில் அழகருக்கு ஏகாந்த சேவை, அதே மாதிரி பயண களைப்பு நீங்குவதால் சந்தன அலங்காரம் பண்ணி கள்ளழகர் வந்து வண்டியூர் பெருமாள் கோயிலை வலம் வருவார். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ப வாகனத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போவார். ஏற்கனவே தேனூரில் நடந்து கொண்டு இருக்கிற வைபவங்கள் இப்போது இந்த மண்டபத்தில் நடக்கிறது. வந்து சேருகிறார் அழகர். தேனூர் மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்க கருட வாகனத்துக்கு மாறும் அழகர் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் தரார். பிறகு தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டகப்படி மண்டபத்துக்கு 6ஆம் நாள் இரவு வந்து சேர்றார். அன்னைக்கு இரவு அங்கே தங்குறாரு. இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்துகிறார் அழகர். 7ஆம் நாள் காலையில் அங்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா அனந்தராயர் பல்லாக்கு திருமலை நாயக்கர் திவானால் செய்து கொடுக்கப்பட்ட இது முழுக்க தங்கத்தால் இழைக்கப்பட்டது. தல்லாகுளத்தில் உள்ள சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவார். அன்னைக்கு இரவு அங்கே அழகர் அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பல்லாக்கில் ஜோடனை நடக்கும். 8ஆம் நாள் அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா பூப்பல்லாக்கில் மலையை நோக்கி கிளம்பும் அழகர் வழிநடுக பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கிட்டு 9ஆம் நாள் காலையில் அழகர் கோயிலை சென்றடைவார். 10ஆம் நாள் வந்து அதாவது பயண களைப்பு நீங்குவதற்காக உற்சவ சாந்தி அபிஷேகம் நடக்குது. அத்துடன் சித்திரை திருவிழா 10 நாள் கொண்டாட்டங்கள் வந்து அதாவது எப்படின்னா ரொம்ப அற்புதமாக நிறைவடைகிறது. மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப
விரும்புகிறது மதுரை. சரி, எனக்கு அழகர் ஏன் ஆற்றுல இறங்குவார், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதன் பின்னணி என்னங்கிறத உங்கள் முன்னாடி வச்சுட்டேன். வழக்கம் போல் தான். பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அதே போல் அந்த அழகரின் அருளால் உங்களுக்கு இந்த வருஷங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக அமையணும்னு சொல்லிட்டு பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.